எக்ஸ்ட்ரா. நீங்கள் உங்கள் ஆர்டரை பெற ஸ்கிரீனில் தரப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும். இவ்வளவு நேரம் நான் பேசினேன், நீங்க எல்லாம் கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சி மூலியமா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதாவது கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்து குடிக்காம இருப்பாங்க நம்பிக்கையில நான் சந்தோஷமா விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். ஐயல் சுவாமி. இது உங்கள் மூன் டிவி. அருமை உடைத்தது என்று அசுவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இந்த செயல் செய்வதற்கு கடினமானது என்று சிறிதும் சோர்வடையக்கூடாது. கடினமான செயலையும் மிகுந்த முயற்சி செய்து முடிக்க வேண்டும். இந்த முயற்சி சிறந்த பெருமையை தரும். இரங்கல் குறிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர் திரு வே. தமிழ்மணி அவர்கள் 16/4/2013 அன்று மறைவுற்ற செய்தினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு வே. தமிழ்மணி அவர்கள் 1985 முதல் 88 வரை திருப்போரூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான முறையில் பணியாற்றினார். இம்முன்னாள் உறுப்பினரது மறைவால் அவரை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விநாயகன் 242 மாண்பு உறுப்பினர் திரு சு. பவுன்ராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது பூம்புகார் தொகுதி விவசாய கூலி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. எனவே இந்த பகுதியில் ஒரு தொழில்பேட்டை அமைத்தால் படித்த மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க ஏதுவாக இருக்கும். எனவே மாண்புமிகு அம்மா அவர்களின் கனிவான பார்வைக்கு அமைச்சர்கள் எடுத்துச் சென்று இத்தொகுதிக்கு தொழில்பேட்டை கிடைக்க ஆவண செய்ய வேண்டுமாறு கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் நாகப்பட்டினம் வட்டம் வடக்கு பால் பண்ணைச்சேரி என்ற இடத்தில் ஏற்கனவே சிட்கோ மூலமாக தொழிற்பேட்டை இயங்கி வருகிறது. அதிலே 24 தொழில்மனைகள் இப்பொழுது காலியாகவே உள்ளது. உறுப்பினர் அவர்கள் சொல்லுகிற பூம்புகாருக்கும் நாகப்பட்டினத்திற்கும் ஒரு 50 கிலோ இடைவெளி உள்ளது. அதே போன்று நாகப்பட்டினம் மாவட்டம் மாயவரம் வட்டத்தை சார்ந்த குளிசார் என்ற இடத்தில் மயிலாடுதுறை சிட்கோ தொழிற்பேட்டை உள்ளது. பூம்புகாருக்கும் இதற்கும் 20 கிலோ மீட்டர் தான் இடைவெளி இருக்கிறது. என்றாலும் கூட இந்த தொழில்பேட்டையிலேயும் 16 மனைகள் காலியாகவே உள்ளது. எனவே நம்மளுக்கு உறுப்பினர் அவர்கள் வேண்டுமே ஆனால் அந்த பகுதியிலே இந்த காலியாக இருக்கக்கூடிய அந்த மனைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். என்றாலும் கூட உறுப்பினர் அவர்கள் விருப்பம் தெரிவிப்பாரேயானால் அங்கே அவருடைய பகுதியிலேயே பூம்புகார் பகுதியிலேயே அரசு நிலம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக உறுப்பினருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 243 மாண்புமிகு உறுப்பினர் திருமதி ப. விஜயலட்சுமி பழனிசாமி, மாண்புமிகு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, விடை.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் எங்கெல்லாம் அங்கன்வாடி மையங்கள் வாடகை கட்டிடத்திலும் வாடகை இல்லா கட்டிடத்திலும் இயங்கி வருகின்றனவோ அங்கெல்லாம் அங்கன்வாடி மையங்கள் சொந்த கட்டிடத்தில் இயங்க வேண்டும் என்று ஆணையிட்டு ஒப்புதல் வழங்கி அதன் அடிப்படையில் தமிழகத்தில் வாடகை கட்டிடத்தில் இயங்கும் 15,313 அங்கன்வாடி மையங்களுக்கு பல்வேறு நிதிகளை ஒருங்கிணைத்து சொந்த கட்டிடங்கள் கட்ட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 1103 புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவின் அடிப்படையில் சங்ககிரி தொகுதி, சங்ககிரி ஒன்றியம், கஸ்தூரிப்பட்டி அங்கன்வாடி மையத்திற்கு சொந்த கட்டிடம் கட்ட இடம் தேர்வு செய்யப்பட்டு கட்டிடம் கட்ட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயலட்சுமி பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி என்னுடைய சங்ககிரி தொகுதியில் சங்ககிரி பேரூராட்சி கஸ்தூரிப்பட்டி அங்கன்வாடி மையத்திற்கு சொந்த கட்டிடம் கட்ட அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். அதற்காக மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். விநாயகன் 247 மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன், மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, விடை ஆ ஆ தளி தொகுதி அஞ்சட்டி நற்றாம்பாளையம் சாலையிலிருந்து தொட்டமஞ்சி வரை உள்ள மலை கிராமங்களுக்கு சாலை வசதி செய்வது தொடர்பாக கேரட்டி முதல் தொட்டமஞ்சி வரை 9 கிலோமீட்டர் நீளத்திற்கு காப்பு காட்டிற்குள் சாலை மேம்பாட்டு பணி மேற்கொள்ள 2012-13 நிதியாண்டில் அரசாணை எண் 307 சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை நாள் 23/8/2012 மாண்புமிகு தமிழக டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 45 லட்சம் ரூபாய் ஒப்பளிக்கப்பட்டு அதன்படி சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவு பெற்றுள்ளன என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவராக கூறிக்கொள்கிறேன். விநாயகன் 246 மாண்பு உறுப்பினர் க பாண்டியராஜன், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, விருதுநகர் தொகுதி சிவகாசி ஒன்றியம் நெடுங்குளம் ஊராட்சியின் கோபாலன்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் கட்டுப்பாட்டில் கோபாலன்பட்டியில் முழுநேர நியாய விலைக் கடை செயல்பட்டு வருகிறது. இக்கடையிலிருந்து பிரிக்கப்பட்ட கள்ளிப்பட்டி பகுதி நேர நியாய விலைக் கடை 172 குடும்ப அட்டைகளுடன் 1/1/2012 முதல் செயல்பட்டு வருகிறது. எனவே அப்பகுதியில் மீண்டும் பகுதி நேர நியாய விலைக் கடை துவங்க அவசியம் இயலவில்லை என்பதை மாண்புமிகு பேரத்தின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 248 மாண்பு உறுப்பினர் திருமதி மா சக்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தலைஞாயிறு ஊராட்சியில் இயங்கி வரும் நடிப்பிசை புலவர் KRR ராமசாமி கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் திருநகிரி வாய்க்காலில் கலப்பதனால் பெருமங்கலம், ஆதமங்கலம், திருப்பங்கூர், கற்கோயில், வைத்தீஸ்வரன் கோயில், எடக்குடி வடபாதி, காரமேடு, கொண்டத்தூர், கதிராமங்கலம், கன்னியாகுடி ஆகிய ஊராட்சிகளில் உள்ள விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதோடு கழிவுநீர் கலந்த நீரை கால்நடைகள் பருகுவதனால் கால்நடைகளுக்கு நோய் பாதிப்பு உள்ளாகிறது. சிறப்பான ஆட்சியை தமிழக மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் கருணை பார்வைக்கு எடுத்துச் சென்று இந்த கழிவுநீர் பாசன வாய்க்காலில் கலப்பதை முற்றிலும் தவிர்க்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சீர்காழி சட்டமன்ற தொகுதி திருநகரி வாய்க்காலில் கழிவுநீர் சர்க்கரை ஆலையிலிருந்து வெளியேற்றப்பட்டு இருந்தால் திருநகரி வாய்க்காலின் நீர் மாதிரிகள் எடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு விதிமீறல்கள் இல்லாமல் முழுமையாக கண்காணிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 249 மாண்பு உறுப்பினர் சோழன் சித பழனிசாமி, மாண்பு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் 1921 கைத்தறி நெசவாளர்கள் உள்ளனர். இவர்களில் 2 சொசைட்டி, ராஜீவ்காந்தி சொசைட்டி, பழனிவேலராஜன் சொசைட்டி ஆகிய 2 கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் சங்கங்களில் 421 கைத்தறி நெசவாளர்கள் உறுப்பினராக இருக்கின்றார்கள். எஞ்சிய 1500 கைத்தறி நெசவாளர்கள்
கூட்டுறவு அல்லாத மாஸ்டர் வீவர்களிடம் அவர்கள் வேலை பெற்று வருகின்றனர். காரைக்குடி பகுதியில் பிரசித்தி பெற்ற செட்டிநாடு கண்டாங்கி சேலை இந்திய அளவில் இன்றைய தினம் சிறப்பான முறையில் மக்களிடம் வரவேற்பை பெற்று விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. புவியீர்ப்பு சார்பின் மூலம் இந்த சேலைக்கு அந்த பகுதியில் தான் நெய்ய வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்துடன் சிறப்பான முறையில் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இங்கே கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப புதிதாக கைத்தறி நெசவாள உறுப்பினர்கள் புதிய கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பதற்கு முன் வந்தால் இந்த துறை மூலம் புதிதாக கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு பட்டுநூல் கொடுக்கப்பட்டு சிறப்பான முறையில் இந்த கண்டாங்கி சேலை உற்பத்திக்கு துறை நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூடுதலாக கூட்டுறவு சங்கங்கள் ஆரம்பித்தால் அதற்கு பட்டு நூல்கள் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்வோம் என்று சொன்ன அமைச்சர்களுக்கும் நன்றியை. 250 மாண்பு உறுப்பினர் சு ரவி. எனது அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட மோசூர் ஊராட்சி அம்பேத்கர் நகரிலே ஆதிராவிட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் வீடு கட்டி மின் இணைப்பு, குடும்ப அட்டை, குழாய் இணைப்பு, சாலை வசதி, தெருவிளக்கு, வாக்குரிமை என அனைத்தும் பெற்று சுமார் 30 வருடங்களாக வாழ்ந்து வருகிறார்கள். இதுவரை அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை. தாழ்த்தப்பட்ட மக்களின் தாயாக விளங்கும் அம்மா அவர்களின் நல்லாட்சியில் ஆதிராவிட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக அரசின் வரலாற்றிலேயே ரூபாய் 7042 கோடி ரூபாய் நிதி வழங்கி ஆதிராவிடர் மக்களின் ஒரே பாதுகாவலராக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மட்டுமே. வீடற்ற ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனைகள் வழங்கும் திட்டம் ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. வீடற்ற ஆதிராவிடர் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட வேண்டியிருப்பின் புறம்போக்கு நிலத்தில் வழங்க வழிவகை இருக்கின்றதா என்று பரிசீலிக்கப்பட்டு வீட்டுமனை வழங்கப்படுகின்றது. அவ்வாறு ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்கள் ஏதும் இல்லை எனில் தனியார் நிலங்களை ஆதிராவிடருக்கு நில எடுப்பிற்காக இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்டம் 31/1978 கீழ் கையகப்படுத்தப்பட்டு வழங்கப்படுகின்றது. 2012-13 ஆண்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் வேலூர் மாவட்டத்திற்கு ரூபாய் 9.86 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது. அரக்கோணம் தொகுதி கீழ் வெங்கடாபுரம் கிராமத்தில் சர்வே எண் 31/6C-யில் தனியார் பேச்சுவார்த்தை மூலம் 0.51 ஏக்கர் நிலம் ரூபாய் 1.92 லட்சம் கையகம் செய்யப்பட்டுள்ளது. 51 பயனாளிகள் வீட்டுமனை பட்டா பெற தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட உள்ளது. மேலும் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் தொகுதி நேமானேரி அம்பேத்கர் நகரில் உள்ள ஆதிராவிடர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குதல் குறித்து தனிநபர் பேச்சுவார்த்தை மூலம் நிலம் கிரயம் செய்து தகுதியின் அடிப்படையில் இலவச வீட்டுமனைகள் வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் ஆணை பெற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது. என்ன ஆறுமுகம் சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக சட்டப்பேரவையில் பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிக முதலில் அவர்களை பேசுவதற்கு அழைத்து 45 நிமிடம் 50 நிமிடம் பேசியதற்கு பின்னால் வெளிநடப்பு செய்வது ஒரு வழக்கமாக கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களை சபைக்கு அழைப்பதில்லை என்று நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய ரூலிங் அடிப்படையில் வருவதில்லை. மீண்டும் தொடர்ச்சியாகவே இதை போல செய்து கொண்டிருந்த காரணத்தினாலும் நம்முடைய மாண்புமிகு முன்னவர் அவர்களும் பல முறை சட்டமன்றத்தில் எடுத்து சொன்னார்கள், நீங்கள் முதலிலே பேசுகின்ற போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் கூடுதலாக கொடுக்கப்பட்டும் கூட நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளாமல் கடைசி நேரத்தில் வெளிநடப்பு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றீர்கள். இந்த முறை சரியான நடைமுறை இல்லை என்று சொன்னதற்கு பின்னாலும் அதே நடைமுறையை கடைபிடித்து வந்தார்கள். எனவே நான் இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிக அவை முன்னவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு சபை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லி சபை நடவடிக்கையிலிருந்து வெளியேறாமலும் கருத்துக்களை எடுத்து சொல்லி சபை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படாமல் அவர்கள் நடவடிக்கைகளை பார்த்துக் கொள்வதற்கான முறையிலே உங்களுடைய தீர்ப்பினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், சபைக்கு வர வேண்டும் என்று அழைக்க வேண்டும் என்று மாண்பு முதல்வர்களையும் உங்களையும்
நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சவுந்தரராஜன். மாண்புமிகு உறுப்பினர் ஆறுமுகம் அவர்கள் வலியுறுத்திய கருத்தை நானும் வலியுறுத்துகிறேன். ஏற்கனவே இதே அவையிலே இதே நிகழ்வு நடந்தபோது பிரதான எதிர்க்கட்சிக்கு விவாதத்தை தொடங்கி வைக்கக்கூடிய உரிமையை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்தினேன். ரங்கராஜன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு இயக்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தவறு செய்தால் கண்டிக்கக்கூடிய முழு உரிமை தங்களுக்கு உண்டு, அறிவுரைகள் கூறக்கூடிய உரிமையும் தங்களுக்கு உண்டு. அந்த வகையிலே அவர்கள் எதுவும் தேமுதிக உறுப்பினர்கள் மீண்டும் இந்த அவைக்கு வருவதற்கான வாய்ப்பை சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டுமாய் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக நானும் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்கள் குறிப்பிட்டது போல பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிகவினர் தங்களுடைய உத்தரவுக்கு முரணாக நடந்து கொண்டாலும் கூட அவர்களை மன்னித்து இந்த ஜனநாயக நெறிமுறைகளிலே இந்த அரசு சீரிய முறையிலே செயல்படுகிறது என்பதை நிலைநாட்டக்கூடிய வகையிலே அவர்களுக்கு பேசுவதற்கு முதல் வாய்ப்பு அளிக்குமாறு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் அம்மா அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ஜனநாயகம் தழைத்தோங்க வேண்டும், மரபுகள் காக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் பேரவையில் நடைபெறும் விவாதங்களை துவக்கி வைக்கும் வாய்ப்பினை தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தாங்கள் அளித்தீர்கள். அவர்கள் தங்கள் கருத்துக்களை எடுத்துரைக்கும் வகையில் அதிகமான நேரத்தையும் தாங்கள் ஒதுக்கினீர்கள். ஆனால் தேமுதிக உறுப்பினர்களோ தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமான நேரம் பேரவையில் பேசிவிட்டு கடைசியில் தங்களுக்கு போதிய நேரத்தை ஒதுக்கவில்லை என்று தெரிவித்து வெளிநடப்பு செய்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் பேரவையின் மாண்பினை மாசுபடுத்தும் வகையிலும் தங்களையே கொச்சைப்படுத்தும் வகையிலும் அவையில் நடந்து கொண்டார்கள். பேரவையின் ஒழுங்கையும் அமைதியையும் சீர்குலைக்கும் வகையிலோ பேரவையின் கண்ணியத்தை குறைக்கும் வகையிலோ நடந்து கொள்ளும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்குரிய அதிகாரம் தங்களுக்கு உண்டு. அதேபோன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 98 கீழ் பேரவை உறுப்பினர்கள் உரையாற்றும் வரிசை முறையை நிர்ணயிக்கின்ற அதிகாரமும் தங்களுக்கு உண்டு. இவற்றின் அடிப்படையில் தேமுதிக உறுப்பினர்களின் ஜனநாயகத்திற்கு விரோதமான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலும் அவையின் மாண்பினை பாதுகாக்கும் வகையிலும் தங்களுக்குள்ள பிரத்யேக அதிகாரத்தை பயன்படுத்தி விதிகளுக்கும் நாடாளுமன்ற நடைமுறைகளுக்கும் உட்பட்டு அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்த தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் நடைபெறும் விவாதங்களில் கடைசியாக பேச வேண்டும் என்று தாங்கள் தீர்ப்பளித்தீர்கள். தங்களுடைய தீர்ப்பில் யாரும் குறுக்கிட முடியாது. இதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இருப்பினும் எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் இதுகாரும் கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்து பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களை விவாதங்களை துவக்கி வைத்து பேச அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் நேற்று இந்த அவையில் இதை வலியுறுத்தினார். ஜனநாயக மரபுகள் காக்கப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் எதிர்க்கட்சிகளின் வேண்டுகோளினை ஏற்று இது குறித்து தாங்கள் ஏற்கனவே அளித்த தீர்ப்பினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். தேமுதிக சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் தினமும் அவரது கட்சி உறுப்பினர் ஒருவர் உரையாற்றவும் பிரதான கட்சி என்ற முறையில் அதிக நேரம் அளித்து அக்கட்சியின் உறுப்பினர் விவாதத்தினை தொடங்கி வைக்கும் வாய்ப்பினை நான் வழங்கி வந்தேன். இருப்பினும் அக்கட்சியின் உறுப்பினர்கள் பிரதான எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவத்தை தவறாக பயன்படுத்தும் வகையில் 41 நிமிடங்கள் 46 நிமிடங்கள் என்று அதிக நேரம் எடுத்துக்கொண்டு பேசிவிட்டு உரையை முடித்த பின்னர் இறுதியில் ஏதாவது பிரச்சனை எழுப்பி ஒரே நேரத்தில் அனைவரும் எழுந்து நின்று கூச்சலிட்டு அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் செய்து பின்னர் வெளிநடப்பு செய்வதையும் லாபியிலே கோஷமிடுவதையும் வெளியிலே சென்று தங்களுக்கு உரிய வாய்ப்பும் நேரம் வழங்கப்படவில்லை என உண்மைக்கு மாறாக தெரிவிப்பதையும் தொடர்ந்து சில நாட்களாக செய்து வந்தனர். தேமுதிக உறுப்பினர் இந்த நடவடிக்கையால் அவை நடவடிக்கைகளுக்கு உந்தம் ஏற்பட்டதுடன் இதர கட்சி உறுப்பினர்களுக்கு உரையாற்றும் வாய்ப்பு பாதிக்கப்பட்டதோடு அவர்களுடைய நேரமும் குறைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் அவை நடவடிக்கைகள்
உரிய நேரத்தில் செம்மையாக நடத்துவதை உத்தேசித்தும் பிற கட்சி உறுப்பினர்களின் பேச்சுரிமைக்கு இதனால் பங்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற நல்லெண்ணத்துடனும் இதர எதிர்க்கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட பின்னர் இனி தேமுதிக உறுப்பினர்களுக்கு விவாதத்தின் இறுதியில் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என நான் அறிவித்தேன். எனினும் பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பிலோ அல்லது நேரத்திலோ எந்தவித குறைபாடும் ஏற்படவில்லை. பேரவை விதிகளின்படி நாடாளுமன்ற நடைமுறைகளின்படியும் எந்த உறுப்பினரை பேச வைப்பது என முடிவு செய்வதும் அதற்கான நேரத்தை முடிவு செய்வதும் எந்த வரிசையில் அவர்கள் உரையாற்றுவது என்பதை தீர்மானிப்பதும் பேரவைத் தலைவரின் தனிப்பட்ட அதிகார வரம்பிற்குள் உள்ள உரிமைகள் என்பதை நான் பலமுறை எடுத்துரைத்திருக்கிறேன். இருப்பினும் பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவாதத்தை தொடங்கி வைத்து உரையாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து தங்கள் நிலையை வற்புறுத்தி கடந்த 4 நாட்களாக விவாதத்திலே பங்கு கொள்ளாமல் ஒரே நேரத்திலே எழுந்தின்று அனைவரும் கூச்சலிட்டு பேரவையை நடத்த விடாமல் இடையூறு செய்து கோஷமிட்டு கொண்டு வெளிநடப்பு செய்து அல்லது வெளியேற்றும் அளவுக்கு கட்டாயத்தை உருவாக்கும் வகையிலே நடந்து கொள்கின்றனர். கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்த மானிய கோரிக்கை விவாதத்தில் 6 நாட்களில் தேமுதிக உறுப்பினர்கள் விவாதத்தில் பங்கு கொண்டனர். எண்ணிக்கை அடிப்படையில் அவர்களுக்கு 14.43% இருந்தாலும் மொத்த நேரத்தில் 15.64% அக்கட்சி உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த 4 நாட்களில் வெளியேறாமல் அவர்கள் விவாதத்தில் பங்கு கொண்டிருந்தால் இந்த சதவிகிதம் மேலும் உயர்ந்திருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே பேரவைத் தலைவரின் தீர்ப்பை மீறி அக்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் செய்துவிட்டு வெளியேறி தங்களுக்கு போதிய வாய்ப்பு வழங்கவில்லை என்று வெளியே சென்று கூறி வருவது உண்மைக்கு மாறானதாகும். இருப்பினும் பிரதான கட்சி உறுப்பினர்கள் விவாதத்தை தொடங்கி வைக்க வாய்ப்பு அளிக்குமாறு பிற கட்சி தலைவர்கள் வைத்த கோரிக்கையினை கருத்திலே கொண்டும் எதிர்க்கட்சிகள் தினமும் விவாதத்திலே பங்கு கொண்டு தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய மேலான கருத்தின் அடிப்படையிலும் அவருடைய பெருந்தன்மையினுடைய அடிப்படையிலேயும் பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிகவின் உறுப்பினர்களுக்கு விவாதத்தை தொடங்கி வைத்து உரையாற்றும் வாய்ப்பு இன்று முதல் வழங்கப்படுகிறது என்று அறிவிக்கிறேன். இனி வரும் காலங்களில் தேமுதிக உறுப்பினர்களுக்கு இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு உரிய நேரத்தில் தங்களது உரைகளை நிறைவு செய்து அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் உரையாற்ற நேரம் ஒதுக்குவதில் எனக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள் என்ற நம்பிக்கையும் ஏற்கனவே செய்தது போன்ற தொடர்ந்து அவர்கள் அவை நடவடிக்கையில் குந்தம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்ற எச்சரிக்கையுடன் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை விதி 110 கீழ் 2 அறிக்கைகள் அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பால் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்யும் பாலுக்கு உடனுக்குடன் ஆதாயமான விலை கிடைக்கச் செய்தல் மற்றும் நுகர்வோருக்கு தரமான பாலினை நியாயமான விலையில் விற்பனை செய்தல் ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு செயல்படும் எனது தலைமையிலான அரசு தமிழ்நாட்டில் கால்நடைகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதன் மூலமும் பால் பண்ணைகளின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலமும் பால் கொள்முதலில் தமிழ்நாடு முதலிடத்தை அடைவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதை மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். எனது அரசின் முனைப்பான நடவடிக்கைகள் காரணமாக முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் நாளொன்றுக்கு சுமார் 20 லட்சம் லிட்டர் என்றிருந்த பால் கொள்முதல் தற்போது 24.36 லட்சம் லிட்டராக உயர்ந்துள்ளது. தமிழக வரலாற்றில் முதன்முறையாக 20/11/2012 அன்று 27.15 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து ஆவன் நிறுவனம் சாதனை படைத்திருக்கிறது. மேலும் புது பால் உபபொருட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு பால் பொருட்கள் உற்பத்தியும் விற்பனையும் கணிசமான அளவு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. இதன் காரணமாக 2011-2012 2791 கோடி ரூபாயாக இருந்த விற்பனை 2012-2013 ஆண்டில் 3584 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என்பதை இந்த மாமன்றத்திற்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் அதிகரித்துள்ள நிலையில் மாவட்ட ஒன்றிய பால் பண்ணைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை அதிகரிக்கும் வகையிலும் பால் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் உறுப்பினர்களை ஊக்குவிக்கும் வகையிலும்
95 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பில் கீழ்காணும் பணிகள் நடப்பாண்டில் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 1. திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, வேலூர், விழுப்புரம், சேலம், தருமபுரி, திண்டுக்கல் மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் பால் கூட்டுறவு ஒன்றியங்களின் பால் பண்ணைகளில் உள்ள குளிர்விப்பு திறன் வசதி, குளிரூட்டப்பட்ட பாலை சேமிக்கும் கொள்கலன்கள் வசதி, பாலை திடப்படுத்தும் வசதி, பாலிலிருந்து நுண்கிருமியை நீக்குவதற்கான வசதி, பாலிலிருந்து வெண்ணெயை பிரித்தெடுத்து சமன்படுத்தும் வசதி, பால் விற்பனை செய்ய ஏதுவாக குளிர்பதன கிடங்கின் கொள்ளளவை அதிகரித்தல் மற்றும் மின் இயக்குத்திறன் ஆகியவை 20 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். 2. சென்னை மாநகரில் நாளொன்றுக்கு 10.20 லட்சம் லிட்டராக இருந்த விற்பனை 11.25 லட்சம் லிட்டராக அதிகரித்துள்ள நிலையில் பெருகி வரும் பாலின் தேவையை கருத்தில் கொண்டு 37 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் பால் கையாளும் திறன் கீழ்கண்டவாறு மேம்படுத்தப்படும். அம்பத்தூர் பால் பண்ணையில் சக்தி சேமிப்பு உயர்நிலை அழுத்த கருவிகள், பால் திடப்படுத்தும் கருவிகள், வெப்பம் ஊடுருவாத சுவர் மற்றும் தானியங்கி எந்திரங்கள் 14 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்படும். சோழிங்கநல்லூர் பால் பண்ணையில் மணிக்கு 6500 லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட உச்ச வெப்பநிலையில் பதப்படுத்தப்பட்ட பாலை நுண்ணுயிர் நுழையா பைகளில் அடைக்கும் எந்திரம் 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். மாதவரம் பால் பண்ணையில் சக்தி சேமிப்பு கருவியுடன் கூடிய உறைநிலை நீர்த்தொட்டி கருவிகள், புதிய குளிர்விக்கும் கருவிகள் மற்றும் பசுமை பால் பண்ணை சார்ந்த திட்டங்கள் 5 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும். சென்னை மாநகர பால் பண்ணைகளில் உணவு பதப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் குளிரூட்டம் செய்வதற்கான வசதிகள் 8 கோடியே 5 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும். 3. பால் உற்பத்தியாளர்களுக்கு பாலின் தரத்திற்கேற்ற விலை கிடைக்கும் வகையில் பாலின் தரம் அறிய உதவும் 6500 பகுப்பாய்வு கருவிகள் 35 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் படிப்படியாக வாங்கப்பட்டு தொடக்க பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்படும். 4. தரமான பாலை தொடர்ந்து வழங்கி வரும் உறுப்பினர்கள் மற்றும் சங்கங்கள் கண்டறியப்பட்டு நட்சத்திர அந்தஸ்து மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இதன்படி சங்கங்களுக்கு தரமான பால் வழங்கும் உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தலா 300 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் 100 பேருக்கு முதல் பரிசாக 3000 ரூபாய், இரண்டாவது 100 பேருக்கு இரண்டாம் பரிசாக 2000 ரூபாய், மூன்றாவது 100 பேருக்கு மூன்றாம் பரிசாக 1000 ரூபாய் என ஊக்கத்தொகை வழங்கப்படும். இதற்கென ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் 6 லட்சம் ரூபாய் என 1 கோடியே 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 5. இதேபோன்று ஒன்றியங்களுக்கு தரமான பால் வழங்கும் முதல் 10 சங்கங்கள் கண்டறியப்பட்டு முதல் பரிசாக 25000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 15000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 10000 ரூபாயும், மற்ற 7 சங்கங்களுக்கு 5000 ரூபாயும் வழங்கப்படும். இதற்கென ஒரு ஒன்றியத்திற்கு 85000 ரூபாய் என மொத்தம் 14,45,000 ரூபாய் வழங்கப்படும். மேற்காணும் எனது தலைமையிலான அரசின் முனைப்பான நடவடிக்கைகள் மூலம் தமிழகத்தில்
இரண்டாவது வெண்மை புரட்சி விரைவில் நிறைவேறும் என தெரிவித்துக் கொள்கிறேன்.